தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி வாயிலாக எந்த செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அண்மையிலே தமிழ் தேச தன்னுரிமை கட்சியை அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளோடு கலந்து பேசி அவர்களையும் தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்து சென்று நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்தி எங்களை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்து கொண்டோம். நான் ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்சியிலிருந்து விலகி மீண்டும் அந்த கட்சியில் நான் சேர்ந்ததே இல்லை என்று. கட்சி என்றும் சொல்லலாம், இயக்கம் என்றும் சொல்லலாம், எப்படி வேண்டுமா பேரவை என்றும் சொல்லலாம். முதலில் பகுத்தறிவாளர் கழகம், பிறகு அவர்களுக்கு தமிழ் தேசியத்தை பகிர்ந்து பார்க்கக்கூடிய அறிவே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பாவலரர் ஐயா பெருஞ்சித்திரன் அவரோடு இணைந்து உலகத் தமிழின முன்னேற்ற கழகத்தில், அது பெயரளவுக்குத்தான் அந்த கழகம், பிறகு எல்லாமே அந்த கழகத்தின் முதல்வர் பாவலரர் ஐயா அவர்கள்தான். அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் தான் இயக்கம் என்றாலும் தனித்தமிழ் நடையிலே தூய தமிழ் வளர்ச்சிக்காக அறிவியல் கண்ணோட்டத்தோடு அந்த வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்கின்ற இலக்கில் அவர் செயல்பட்டதனால் அதிலே முழு உடன்பாடு கொண்டு ஐயாவோடு ஒரு 2.5 அல்லது 3 ஆண்டு காலம் சென்னையிலே பணியாற்றினேன். எனக்கு 82 திருமணமானது. 83 அல்லது 84 தொடக்கத்திலே ஐயாவோடு இணைந்து குடும்பத்தோடு நானும் என் வாழ்வினையரும் சேர்ந்து சென்னையில தங்கி தென்மொழி அச்சகத்திலே பணியாற்றினேன். உலகத் தமிழின முன்னேற்ற கழகத்தின் தலைமையக செயலாளராக களத்தில் நின்றோம். பிறகு எங்களுடைய குடும்ப சூழலின் விளைவு நான் தஞ்சாவூரிலே குடியேறி அங்கு வாழ்வியலை நடத்தக்கூடிய நிலையிலே தான் 1987 இந்திய அமைதிப்படை என்ற பெயரிலே இந்திய நாட்டு படை ஈழத்திலே அமைதியை நிலைநிறுத்துகிறோம் என்று சொல்லி பிறகு போராளிகளோடு மோதுகிற அமளிக்காடாக்கியது. 5000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களை கொன்று ஒழித்தது இந்திய படை. போராளிகளும் இந்திய படையோடு நேருக்கு நேர் மோதக்கூடிய நிலை வந்தது. அந்த போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த போரின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த பரப்புரையை நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பெருஞ்சித்திரனார் ஐயாவுடைய புதல்வர் தம்பி புலினன் அவர்கள் தமிழ்நாடு விடுதலைப்படை என்ற பெயரிலே எடுத்த சில நடவடிக்கைகளின் விளைவாக கடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, சித்திரவதை சொல்லி மாளாது இந்திய படை ஈழத்தில் அமளி செய்கின்ற பொழுது, இனத்தை கொன்று அழிக்கும் போது இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறு என்கின்ற முழக்கத்தின் கீழே நாங்க களப்பணியாற்றினோம். இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு அலைகளை பெருக்கி கொடுத்தோம். இன்னைக்கு சொல்லுகிறார், நாங்கள் இல்லை, ஆனால் பிரபாகரனுக்கு முகவரியே இல்லை. அப்படியா? மக்கள் திலக மாக்கோரா நினைவில் கொள்ள வேண்டும். அவர் அரவணைத்தார், ஆதரித்தார், வேண்டிய உதவிகளை அள்ளி அள்ளி கொடுத்தார், செய்தார். கடைசி தருவாயில் கூட கொடுப்பதற்கான மிகப்பெரிய தொகையை வைத்திருந்தார். காரணம், நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு கிடைக்க வேண்டும். அது தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை, ஈழத்தில் அது வாய்ப்பு. அதற்கான களம் உருவாகிவிட்டது, அதற்கான போராளிகள் உருவாகிவிட்டார்கள். அதற்கு தலைமை இருக்கக்கூடிய தகுதியான, திறமையான, ஆற்றல் வாய்ந்த, பேராற்றல் வாய்ந்த ஒரு மாவீரன், ஈக குணம் கொண்டவன், நிலத்தின் மீது அசைக்க முடியாத பற்று கொண்ட ஒரு தூய தமிழன், அரசேந்திர சோழனுக்கு அடுத்து தமிழ் இனத்தில் தோன்றிய பெருமாவீரன் பிரபாகரன் தோன்றிவிட்டார் என்று அவர் ஆதரவு கொடுத்தார். அப்பொழுதே பட்டி தொட்டி எங்கும் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் நீக்கமர நிறைந்து விட்டார். இன்றைக்கு அவர் படத்தை வைத்துக்கொண்டு அந்த இயக்கத்தின் பின்னணியில் இயங்குவதாக சொல்லிக்கொண்டு பல பேர் சுகமான வாழ்க்கை, சொகுசு மகிழுந்து வானூர்தியிலே எங்கு போனாலும் வானூர்தியிலே பறக்கிற, சரி ஏதோ நடந்து விட்டு போகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான சித்திரவதைகளை ஒரு 24 பேர் இன்றைக்கு அன்புமணி ஐயாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலர் என்று சொல்லக்கூடிய வடிவேல் ராவணன் தொடங்கி இந்த எளியவன் வியனரசு வரைக்கும், பொழிலன் உட்பட, தம்பி முகிலன் உட்பட, அதே போல பல்வேறு தோழர்கள், நம்முடைய புதுச்சேரியிலே ஒரு தோழர், அதே போல காஞ்சிபுரத்திலே ஒரு தோழர், இப்படி தமிழ்நாடு முழுவதும்
24 பேர் அவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளாக்கணும். மிகப்பெரிய ஈகி புலியலன், யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவரெல்லாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வளர்ச்சி அடையக்கூடிய இந்த இயக்கங்கள், அதே போல இலக்கை நோக்கி மக்களை அணிதிரட்டக்கூடிய இன்றைக்கும் களத்தில் தான் இருக்கிறார்கள், அது வேற செய்தி. இயலல எல்லாம் இந்த திரைக்கலை பார்க்கிற வேலை. திரைப்பட துறையிலிருந்து ஒருவர் வந்தால்தான் அவரை புரட்சியாளராக, புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் மாக்குராவை போல, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை போல, இப்படி திரையுலகிலிருந்து வந்தால்தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்கின்ற நிலையில் இன்றைக்கு திரையுலகத்தில் இருந்து வந்த 2009க்கு முன்பு ஈழத்தை பற்றி என்ன நினைக்கிறார், என்ன பேசுறாரு எவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட செந்தமிழர் சீமான் தான் இன்னைக்கு சரி இருக்கட்டும், நாங்களெல்லாம் அப்படி ஒடுக்குமுறை அடக்குமுறை சிறை தருவதற்கு பிறகு எழுப்பியதுதான் தமிழர் தேசிய இயக்கம் ஐயா பழ நெடுமாறன் தலைமையில். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இயக்கத்தை கட்டமைத்து, அவரும் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸை விட்டு தமிழர் தேசிய இயக்கத்துக்கு வந்து அவரை தலைவராக கொண்டு வரலாறு படைத்தோம். பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள்லாம் உண்டு. தமிழ்நாட்டில் அவர் தொடாத சிக்கலே கிடையாது. காவிரியாக இருந்தாலும், கச்சத்தீவாக இருந்தாலும், முல்லை பெரியாராக இருந்தாலும், ஆட்சி மொழி பயிற்று மொழியாக இருந்தாலும், இன்றைக்கு வடவர்கள் ஆதிக்கம். 1 கோடி பேர் குடியேறிவிட்டான். இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கிறான். எந்த தொழிலை எடுத்தாலும் இந்திக்காரன். தொடர்வண்டியில பயணிக்க முடியல, பேருந்துல பயணிக்க முடியல, கிராம சாலைகளிலே தெருக்களிலே இந்தி பேசிக்கொண்டு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற முழக்கம் அப்படியே இருக்கு. ஆனா இந்தியை திணித்தால் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், இந்தியர்களை திணிக்கிறோம், இந்திக்காரங்களை திணிக்கிறோம் என்று கோடிக்கணக்கில் இங்க இந்த வாக்காளர் உரிமை வேற கொடுக்க போகிறதாக ஒரு அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே அன்றைக்கே தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காடுன்னு புத்தகம் போட்டோம். எப்போ? 93, 94, 95 காலகட்டத்தில், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தேசிய முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அது இந்த தமிழ் தேசிய பேர் இயக்க தலைவர் ஐயா பே மணியரசன். இப்பொழுது அவர் தமிழ் தேசத்துக்கு தந்தை. அவர் மகன் ஆசான், அவர் மகன் செந்தமிழன் தமிழ் தேசத்துக்கு ஆசான், இவர் தந்தை. இப்படி சில பேர் படம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். நாம் தமிழர் மேடையிலையும் அந்த படங்கள் வெளியிடப்படுகிறது. அந்த பே மணியரசன் தான் கொட்டி கவிழ்த்தார் இந்த தமிழ் தேசிய முன்னணியை. இல்லையானால் தமிழ் தேசிய முன்னணியே மிகப்பெரிய தமிழர்களின் பெரும் தேசிய இயக்கமாக வளர்ந்திருக்கும், மக்களை திரட்டி இருக்க முடியும். மார்வாடி கடை மறியல் போராட்டம் எல்லாம் அன்றைக்கு நடத்தணும். பிறகு தடா சட்டம், புடா சட்டம், அடக்குமுறை ஒடுக்குமுறையில் சந்தித்து 2002 புடா சட்டத்தை எங்கள் ஐயா பழ நெடுமாறன் சிறைக்கு சென்றார். அப்பொழுதே 90 தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாட்டை தஞ்சாவூர் நாங்கள் நடத்த முற்பட்டு, அன்றைக்கு இருந்த திராவிட மாடல், அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கி மக்களை அணி திரட்டிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழர்களின் தன்னுரிமைக்காக போடப்பட்ட மாநாடு, பாவேந்தர் பாரதிதாசனின் 100ஆண்டு விழாவுக்கு போடப்பட்ட மாநாடு தடை செய்யப்பட்டு, நாங்கள் எல்லாம் ஐயா பழ நெடுமாறன், பாவலேரர் பெருஞ்சத்தனார், தமிழறிஞர் சாலை இளந்தரேனன், இசைப்பேரறிஞர் தண்டபாணி, இன்றைக்கு திமுகவினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய திராவிட தமிழர் இயக்க தலைவர் சுப வீரபாண்டியன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தியாக, இப்படி எண்ணற்றவர்கள் சிறையில் இருந்தோம். அப்படி சிறையில் இருந்தவர்களை நேரடியாக வந்து பார்த்த ஒரு மாபெரும் தலைவர் உண்டு என்றால் அந்த தலைவர் வேறு எவரும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பண்ருட்டி ராமச்சந்திரனோடு வந்தார். சிறையிலே மணிக்கணக்கிலே தலைவர் பழ நெடுமாறன், பாவலேரர் பெருஞ்சித்தனார், சாலை இளந்தரேன், தண்டபாணி ஆகிய பெருமக்களோடு மணிக்கணக்கிலே உரையாடினார். நாங்களெல்லாம் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் சொன்னார் தலைவர் நெடுமாறன்ட்ட, தலைவர் நெடுமாறன் அவர்களே, உங்களுடைய தமிழர் தன்னுரிமை மாநாட்டை தடை செய்து விட்டார் கலைஞர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இதே மாநாட்டை நாங்கள் சென்னையில் எடுக்கிறோம். லட்சக்கணக்கில் சென்னையில் தமிழர்கள் நான் கூட்டுகிறேன். அவர் என்ன செய்கிறார் அல்லது அப்போது இருக்கக்கூடிய அரசு என்ன செய்கிறது பார்த்து விடுவோம் என்று தமிழ் தேசிய போராளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு துணிச்சல் என்பதை விட தமிழ் தேசியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அன்றைய காலகட்டம் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. நானெல்லாம்
ஆவணமின்றி பேசுவதில்லை. என் கையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆவணம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கல. பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி, வேளாண் குடி மக்களை பற்றி, பூர்வ குடி மக்களை பற்றி, இந்த மக்களின் சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்காக களமாடியவர்களை பற்றி ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தின் தலைவராக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் சமுதாய சங்கம் தான், வன்னியர் சங்கத்தின் தலைவராக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிற அந்த காலகட்டத்திலே இந்த ஆவணம் இந்த இருக்கு. பல பேர்ட்ட இருக்காது, ஐயாவிடமே இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. 29/2/1988 பாமக தொடங்கல, பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகல. 1988 பாண்டிச்சேரியில் நடந்த வன்னிய சங்க மத்திய குழு கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களில் ஒன்று. இன்றைக்கு வருகிற செப்டம்பர் 11 பரமக்குடியிலே சமூக விடுதலை போராளி பேரீக பெருந்தமிழர் இம்மானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம் செலுத்த லட்சக்கணக்கிலே கூடியிருவார்கள். ஆனால் அதுக்கு வித்திட்டது யாரு? இந்த சமுதாயத்தை சார்ந்த எந்த தலைவரும் இல்லை. மாறாக 2 கோடி வன்னியர்களின் மாபெரும் தலைவராக இருந்த இன்றைய தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாசர் மட்டும்தான். இன்றைக்கு 29/2/1988 புதுச்சேரியில் நடந்த வன்னியர் சங்க மத்திய குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம்? தீர்மானம் எண் 17. வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள வன்னியரை போன்று தென் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள பள்ளர் என்று அழைக்கப்படும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம். எவ்வளவு தெளிவா பேர சொல்லியிருக்காங்க பாருங்க. 88 தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வன்னியரை போன்ற ஆண்ட பரம்பரையாகவும் உழவர் பெருங்குடி மக்களாகவும் இருந்து வருகின்றனர். அப்பெல்லாம் இந்த தென் தமிழ்நாட்டில குறிப்பாக திருச்சி தஞ்சாவூருக்கு தெற்கே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை, பட்டியலில் இருந்த சமுதாயத்தை தலித்துகள், ஆதி திராவிடர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், பிசுக்கப்பட்டவர்கள் என்றுதான் சொல்லிட்டு வந்தாங்க. தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒருவர் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆண்ட பரம்பரை என்கின்ற ஆவணத்தை தந்திருக்காங்க. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சொற்களை பாருங்க. உழவர் பெருமக்களாகவும் இருந்து வருகின்றனர். ஷெட்யூல்டு இன பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்ட மாவீரன் இம்மானுவேல் சேகரன். தேவேந்தர் பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இம்மானுவேல் தேவேந்தர் மாவட்டம் என்று பெயரிட வேண்டுமாறு மாநில அரசை இந்த மத்திய குழு கேட்டுக்கொள்கிறது. ஐயாவே கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆக 1988 தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய, அடர்த்தியாக வாழக்கூடிய வேளாண்குடி மக்களாக, மண்ணின் மைந்தர்களாக, உழைக்க மக்களாக ஆண்ட பரம்பரையாக ஒரு காலத்தில் இருந்த, அதான் மீண்டும் பாண்டியல் வரலாறு புத்தகத்தை படிக்கணும் எல்லாரும். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்தர், நாங்கள் ஓருதாய் மக்கள் என்று எங்களை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்ட தமிழ் குடியினுடைய மற்றொரு குடி தலைவராக தமிழின போராளி மருத்துவர் ஐயா விளங்கினார். அந்த காலகட்டத்திலிருந்து நான் ஆதரவாளராக இருக்கிறேன். நாம் தமிழ் தேசியத்துல பயணிக்கிறோம், களமாடுகிறோம், போராடுகிறோம், கருத்துக்களை பரப்புகிறோம். எப்படியான நிலையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 90 என்று நினைக்கிற குடிதாங்கியிலே ஒரு பட்டியல் பிரிவு தமிழர் இறந்து விட்டார், தூக்கி செல்வதற்கு வழி இல்லை, வன்னிய குல தமிழர்களே அதை எதிர்க்கிறார்கள், எங்கள் தெருவுக்குள்ளே ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று 3 நாள் உடல் அழுகிச்சு. ஒரு மருத்துவராக இருந்தும் கூட பட்டியல் பிரிவு தமிழனை வன்னிய குல தமிழர் தெருவுக்குள் கொண்டு போக முடியாதா என்று நானே வருகிறேன் என்று தமிழின போராளி, அதுக்குத்தான் தொல் திருமாவளவன் தமிழ் குடிதாங்கி தமிழின போராளி மருத்துவர் ஐயான்னு அன்றைக்கு பட்டம் கொடுத்தார் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். அந்த குடிதாங்கி ஊருக்கே நாங்க போனோம் தஞ்சாவூர்ல இருந்து. அப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம், முற்போக்கு ஆற்றல் நிறைய இருந்தாங்க. ஒரு தனி வண்டி எடுத்து விட்டு தமிழின போராளி மருத்துவர் ஐயா குடிதாங்கி வருகிறார். அங்கே இறந்து கிடக்கக்கூடிய 3 நாட்களாக அடக்கம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த உடலை தூக்கி சமக்க போகிறார் என்ற உடனே நாங்க படையெடுத்து போனோம். அன்றைக்கு தான் முதலில் அவரை பார்த்தோம். அப்புறம் சிறையில் வந்து ஐயா பார்த்தாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்குமான நல்ல கொள்கை இந்த இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை, அந்த கொள்கை விளக்க அணிக்குத்தான் நான் மாநில தலைவர். அன்றைக்கு மாநில தலைவர், இன்றைக்கும் அதே பொறுப்பை கொடுத்து கூடுதலாக சமூக வலைதளங்களிலும் காட்சி ஊடகங்களில் நீங்கள் பேச்சாளராக இருங்கள் என்று
இந்த கொள்கை. இதுல இல்லாத கொள்கை எந்த கட்சியிலும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இப்ப நாம் தமிழர் கட்சி பேசலாம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று. நீங்கள் சொல்லுவது பேசுவதெல்லாம் மேடையோட முடிந்து போகிறது. ஆவணமாக எதுவும் இல்லை, ஆனா ஆவணமாக இதிலே தமிழ் தேசியத்தின் தன்னுரிமை, அதாவது சுய நிர்ணய உரிமை கோட்பாடு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, நீதிமொழியாக, நிர்வாக மொழியாக, இசை மொழியாக, இறைவனை வழிபடுகிற மொழியாக. அண்மையில திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழாவுக்கு வழக்கு போட்டு அன்னை தமிழை கோபுரத்தின் உச்சியிலே முழங்க செய்தவர்களில் நானும் ஒருவன். எல்லா வகையான சிக்கல்களுக்கும் தீர்வை சொல்லுகிற கட்சியாக. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த மதுபான கடைகளால் நல்ல தமிழ்நாடு, ஐயா தான் சொல்லுவாங்க, தமிழின போரால் மருத்துவர் ஐயா, நல்ல தமிழ்நாடு இன்றைக்கு நல்ல குடிகார நாடுன்னு சொல்லுவாங்க. அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு ஒரு சொட்டு மது கூட 3 மாதங்கள் தமிழ்நாட்டு மக்கள், இந்த நாடு சிக்கினால் என் கையில் ஒருபோதும் அப்படி சிக்காது, நாடு எவர்களையும் சிக்காது. ஆனா தமிழின போரால் மருத்துவர் ஐயா சொல்வார், 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆளுகின்ற அதிகாரத்தை என்னிடத்திலே தந்து பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஒப்படைத்து பார்த்தால், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை நான் படைப்பேன்னு ஆவணப்படுத்தி இருக்கிறார். அதே போல 10 ரூபாய் கூட கையூட்டு வாங்காத அரசு அலுவலகங்களை படைத்தே காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். எந்த வகையிலும் முறைகேடு என்ற சொல்லுக்கே பேராய கட்சியில் கூட இருந்தது. அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கூட, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் கூட, அது வெளியே தெரியாது, மறைமுகமாக வெங்கட்ராமன் போன்றவர்களோடு மற்ற அமைச்சர்கள் சில குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்தது. ஆனால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வறுமையானால் எந்த இடத்திலையும் முறைகேடு என்கின்ற சொல்லே இருக்காது, அப்புறப்படுத்திடும் என்பதற்கான வேலை திட்டங்களோடு, கொள்கை வரையறைகளோடு. அவர் போடாத ஆவணங்களே இல்லை, நிறைய ஆவணங்கள் இருக்கு. எடுத்து ஒன்றை காட்டினா ஒரு நாள் முழுவதும் பேசணும். அப்படிப்பட்ட ஆவணங்களை போட்டு மக்கள் இடத்திலே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு வேளாண்மைக்கு தனி வரவு செலவு கணக்கு அறிக்கை எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் போடுகிறார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு வழிகாட்டியது. அறிக்கை வெளியிட்டு சும்மா வாய் சொல்லால் அல்ல, செயற்களம் மூலம் எடுத்து காட்டுவார். நிழல் நிதிநிலை அறிக்கை, அதாவது நம்மை அடக்கி ஆண்ட வெள்ளையர்கள் வாழக்கூடிய நாடு பிரிட்டிஷ் ஆட்சியிலே தான் எதிர்கட்சிகள் அந்த வரவு செலவு கணக்கு, அதாவது பட்ஜெட்டை போட்டு காட்டுவார்கள். அதுபோல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக, எனக்கு தெரிந்த வகையில 15 ஆண்டு காலமாக நிழல் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பு வெளியிடக்கூடியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில். அதே போலதான் வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை போடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். பாமகவுடைய கோரிக்கையை தானே ஏற்றது. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? கல்விக்கென்று 10 ரூபாய் கூட யாரும் செலவு செய்யக்கூடாது. கல்வித்துறை முழுவதும் நாட்டுடைமை ஆக்கப்படும். ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் ஒரே கல்வியில தான் கற்க வேண்டும். சமச்சீர் கல்வி, அது ஐயா சொல்லுவாங்க, தமிழின போராளி மருத்துவரை சொல்லுவாங்க, சுமையில்லாத கல்வி, சுகமான கல்வி, அனைவருக்கும் தரமான இளவய கல்வி. அதுக்கு வேலை திட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆவணம் போட்டிருக்காங்க. அதே போல தமிழ் தான் இருக்கு ஆவணம். இதை உருவாக்கியவர்கள் நானும் ஒருவர். தமிழ் ஆட்சி மொழி, பயிற்று மொழி, தமிழ் வளர்ச்சி குறித்து தமிழ்நாட்டு அரசிற்கான வரைவறிக்கை போட்டது யாரு? ஐயா மட்டுமே உட்கார்ந்து எழுதினாரா? இல்லை. வேணரசு நீங்கள் மட்டும் எழுதித்தாருங்கள் என்றாரா? இல்லை. வடிவேல் ராவணன் மட்டும் எழுத வேண்டும் என்றால் இல்லை. தலைவர் கோக்காமணி மட்டும் எழுத வேண்டுமா? இல்லை. தமிழ் அறிஞர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா, நான் தான் சொன்னேன், ஐயா தமிழ் அறிஞர்களை கூட்டுவோம், புலவர்களை கூட்டுவோம், கல்வியாளர்களை கூட்டுவோம், முன்னாள் துணை வேந்தர்களை கூட்டுவோம், பல்லாயிரக்கணக்கான பேரை ஒரு இடத்தில் கூட்டுவோம், ஒரு நாள் முழுவதும் அவருடைய கருத்தை கேட்போம் என்று நான் ஒரு வேலை திட்டத்தை இந்த எளியவன் சொன்னேன். ஏழை சொல் அம்பலம் ஏறுமா என்று நானே பல இடத்துல பேசியிருக்கிறேன். ஆனா இந்த ஏழை சொல் முதலில் அம்பலம் ஏற்றியது தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். என்கிட்ட சொன்னாங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க வேணார் சொன்னாங்க. எல்லோரையும் அழைக்க வேண்டும் ஐயான்னு. உங்கள்கிட்ட தொடர்பு முகவரிகள் இருக்குதான்னு. 5000 முகவரிகள் வைத்து கொண்டிருக்கிற ஐயான்னு. உடனே வேலை செய்யுங்க. நாங்க
அதற்கான களத்தை அமைத்து கொடுத்தாங்க. சென்னையில கலைவாண அரங்கத்துல 5000 பேருக்கு அழைப்பனுப்பி 2000 பேர்களை கூட்டி காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அந்த தமிழ் அறிஞர்கள் கருத்தை கேட்டு அவற்றை முழுமையாக தொகுத்து 2 துணைவேந்தர்களை ஐயா அடையாளம் காட்டினாங்க. ஒருவர் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா காப்பா அரவாணன், இன்னொருவர் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா பொற்கோ. 2 பேர் இடத்திலையும் நீங்க அதை திருத்தம் பெற்று வாங்கி வாருங்க என்று தொகுத்து இந்த 2 பேர் இடத்துல கொடுத்து திருத்தம் பெற்று அதற்கு பிறகு அன்றைய முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடத்திலே நம்முடைய தலைவர் கோகா மணி அவர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழுக்கு தான் தேர்வு இந்தாங்க இந்த அறிக்கையை கொடுத்தாங்க. இப்படி எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, நூற்றுக்கணக்கான குளங்களை, ஏரிகளை, நீர்நிலைகளை, அந்த ஆர்எஸ் மங்கலம் ஏரி காகம் பறக்காத 48 கண்மாய்கள், மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியில 7 நாட்கள் ஏரிக்குள்ளே படுத்து கிடந்து தூர்வாரிய பெருமை நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உண்டு. அதனால்தான் வேளாண்மை என்றால் அவருக்கு தெரியும். அவரை தாண்டி இங்க வேளாண்மை செய்திகளை எவரும் சொல்ல முடியாது. அவரு தோட்டமே மிகப்பெரிய வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. நெல் விளைகிறது, மாங்காய் விளைகிறது, தேங்காய் விளைகிறது. அங்கு விளையாத பொருளே கிடையாது. உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சொந்தமாக அதற்குரிய வேளாண் தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு ஐயாவுடைய குடும்பத்தினரே நேரடியாக ஈடுபட்டு இயற்கை வேளாண்மை செய்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க போகும். எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை பட்டினத்தில் தான் இருப்பாங்க. கிராமத்துல சுத்தி வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஒரு சிறிய வீடு கட்டி அங்க இருந்து தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைக்கிற ஒரே தலைவர் யார் என்றால் அது நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். கிராமத்திலே தைலாபுரத்திலே இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு பின்னாலே நெல் விளையுது, கொள்ளு விளையுது, முருங்கைக்காய் விளையுது, வெண்டைக்காய் விளையுது, சுண்டைக்காய் விளையுது, கத்தரிக்காய் விளையுது, வாழை கொலை செல்லுது, தேங்காய் பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்கும், மாம்பழம் பழுத்து விழும். இப்படி பல்லாயிரக்கணக்கான மரங்களை, அந்த தோட்டமே மிகப்பெரிய ஒரு பசுஞ்சோலையாக இருக்கும். அந்த மாதிரி உருவாக்கி அந்த இடத்திலே இருந்து கொண்டு மொழிக்காகவும், இனத்திற்காகவும், நிலத்திற்காகவும், இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும், இந்த உழைக்கும் வர்க்க மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையிலே சமூக நீதி கோட்பாட்டை வலியுறுத்தி வன்னியகுல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடாவது தனி இட பங்கீடு கிடைக்க வேண்டும் என்று, அதே போல மீனவகுல தமிழர்களுக்கு கச்சத்தீவை மீட்பது ஒன்றே இறுதி தீர்வு. காவிரி சிக்கலுக்கு 1991 நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை அடுத்து நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பழி வாங்கப்பட்டாங்க. ஒரு வாரம் எச்சரிக்கை கொடுத்தார். 1000 வாகனங்களை படையெடுப்பினாரு. அப்படி 1000 வாகனங்களை படையெடுத்து ஒசூர் வரைக்கும் சென்றாரு. பதறி போயிட்டான் கன்னடன். நிறுத்தினான், இனப்படுகொலையை நிறுத்தினான். தமிழர்கள் மீதான தாக்குதலை மருத்துவர் ஐயா 1000 வாகனங்களை படையெடுத்து வருகிறார் என்று தெரிந்த உடனே அனைத்தும் அங்க நிறுத்தப்பட்டது. அந்த வரலாறு எந்த தலைவருக்காவது உண்டா? இல்லை. அப்படிப்பட்ட நிலையில நான் சில காலம், அதற்கு உள்முக சிக்கல்கள் சில உண்டு, அரசியல்ல சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், இன்றைக்கு ஐயாவினுடைய கையை மீறி சில நடவடிக்கைகள் நடப்பதை போல 2011 வந்தது. நான் தான் முதலில் இந்த செய்தி எந்த செய்தி இன்றைக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள், ஐயா அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒன்றிய அமைச்சராக்கி அருந்தவ புதல்வர் அன்புமணி ஐயா அவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்களை, அதாவது உட்கட்சிக்குள்ளே வில்லங்கங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறாரோ, 2011 நான் தான் முதலில் அதை அடையாளம் கண்டேன். ஐயாவிடத்திலே அறிக்கையாக கொடுத்தேன். சின்னையா மீது குற்றச்சாட்டு அல்ல, ஐயா இது மாதிரி ஒரு போக்கு தெரிகிறது. 2011 நாம் திமுக கூட்டணிக்கு மாறுவது போல் இருக்கிறது. 2009 அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம். 2 ஆண்டுக்குள் அணி மாறினால் மக்கள் அதை ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை என்று நம்முடைய சின்னையா அவர்கள் முடிவெடுத்ததை முதலில் நாசுக்காக, நாகரிகமாக, மென்போக்கிலே கொடுத்தோம். ஐயா படித்து விட்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் முடிவு அவர்கள் எடுத்து விட்டார்கள், சின்னவர் எடுத்து விட்டார். வேறு வழி இல்லை. பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல் வரை நான் பாட்டாளி மக்கள் கட்சியில தான் தொடர்ந்து பயணித்தேன். முரண்பாடுகள் இருந்தாலும், வேறுபாடுகள் இருந்தாலும், தமிழர்களின் தலைமையில தான் நாம் இயங்க முடியும், தமிழர்களுக்கான கட்சியில தான் நாம் இருக்க முடியும், செயல்பட முடியும் என்று 2014 வரை நான் அந்த கட்சியில தான் பொறுப்பு. இல்லையானாலும் அதை பற்றி தாழ்வில்லை.
தொண்டனாக இருப்போம், இருந்து உழைப்போம். கொச்சையிலே பதவி பொறுப்பு இருந்தால்தான் பணியாற்ற வேண்டும் என்கின்ற நிலை எனக்கு பொருந்தாது என்று இருந்தேன். 2014 திருச்செந்தூர் திரிசுந்தர்கள் பட்டர்கள், கோயில் பட்டர்கள் 25 பேர் இலங்கைக்கு சென்று கொடியவன் ராஜபக்சேவனுடைய மைத்துனர் வீட்டில் யாகம் வளர்த்த அந்த இடத்திலே ராஜபக்சேவை சந்தித்த அந்த நிகழ்வு 2 மாதங்கள் எவருக்கும் தெரியாது. அதை முதலில் வெளிப்படுத்தினேன் என்பதற்காக அந்த திரிசுந்தர்கள் என் மீது கங்கணம் கட்டி நம்முடைய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களிடத்திலே என் மீது புகார் செய்து பிறகு மறைந்த ஐயா அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவரை நினைத்து பார்க்கணும். நல்ல சிந்தனையாளர், களப்பணியாளர், செயல் வீரர், மருத்துவர் ஐயாவின் நிழல் போல் இருந்தவர். வட மாவட்டத்தில் எத்தனையோ ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருந்தாலும் திருநெல்வேலி சீமையிலிருந்து நீண்ட காலம் ஐயா தனக்கு அணுக்க தொண்டராக வைத்திருந்த இசைக்கு படையாச்சு அண்ணாச்சி அவர்கள் தொலைபேசி போட்டு சின்னையா உங்களை கட்சியை விட்டு நீக்க சொல்கிறார் என்று என்னிடத்தில் சொன்னார். ஐயாவுக்கு தெரியுமா என்று கேட்டேன். சின்னையா, ஐயா விட நான் பேசுகிறேன், நீங்கள் கட்சியை விட்டு அவர் நீக்குங்கள் என்று சொன்னார். நீக்கி விட்டு போங்க, எனக்கு ஒன்றுமில்லை என்றேன். அப்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதன் பிறகு ஐயா அவர்கள் மீதோ பாட்டாளி மக்கள் கட்சி மீதோ அல்லது நம்முடைய அன்புமணி அவர்கள் மீதோ நான் எந்த விமர்சனம் வைக்கல. தொடக்கத்தில் கட்சியிலிருந்து என்னை நீக்கிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய சின்னையா அன்புமணி அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைத்து ஊடகத்தில் வந்தது. இது எல்லோருக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும், சின்னையாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு எந்த இடத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பற்றியோ அல்லது கட்சியின் தலைவராக இருந்த நம்முடைய அண்ணாச்சி கொக்கா மணி அவர்கள் பற்றியோ அல்லது இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலாக பேசு பொருளாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய சின்னையா அன்புமணி அவர்களை பற்றியோ எந்த இடத்திலும் நான் விமர்சனம் செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அடுக்கடுக்கான திறனாய்வுகளை வைத்திருக்கிறேன், மறுப்பதற்கில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மீதோ அதற்கு முன்பு நான் இயங்கிய தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பல நெடுமாறன் மீதோ அதற்கு முன்பு இங்கே பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் போன்ற பேராற்றல் மிக்கவர்கள் மீது நான் எந்த விமர்சனம் வைக்கவில்லை. 2023 சென்னையிலிருந்து தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி தமிழை தேடி என்று பெரிய புத்தகமே போட்டார் மருத்துவர் ஐயா. மிகப்பெரிய புத்தகம் ஒன்று போட்டு மக்களிடத்தில் கொடுத்தார். அந்த தமிழை தேடி பயணத்தை தொடங்கினார். திருச்சியில் போய் ஐயாவை சந்தித்தேன். தொடர்ந்து மதுரை வரைக்கும் ஐயாவோட பயணித்தேன். மதுரையில் அரங்கத்தில் சந்தித்தேன். வாரி அரவணைத்து கொண்டார். 10 நாட்களில் தைலாபுரம் தோட்டத்தில் சென்று ஐயா அவர்களிடத்தில் சொன்னேன், ஐயா தமிழை தேடி நீங்கள் போனீங்க, நான் உங்களை தேடி தமிழ் தோட்டம் தைலாபுரத்துக்கு வந்து விட்டேன்னு. வாங்க வாங்க உட்காருங்க, அமருங்க, எனக்கு துணையாக இருக்கணும், நீங்கள் என்னோட வந்து மீண்டும் இணைய வேண்டும் என்று அன்றைக்கே சொன்னாங்க. சில கால சூழ்நிலைகள் நாம் இணைய முடியாத நிலை. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருந்தோம். அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போகக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர்கள் என்ற நிலையிலிருந்து நான் மட்டுமே தமிழன் என்ற நிலைக்கு என் தம்பி செந்தமிழர் சீமான் வந்திருக்கிறது போன்ற தோற்றம். அதே போல சாதியால் நின்றால் சமயத்தால் நின்றால் என் அருகில் நிற்காதே ஓடுனாரு. இன்றைக்கு சாதியாக மாநாடு போடக்கூடிய நிலையில அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த துன்பியல் சூழல், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, மனநிலை அழுத்தங்கள் காரணமாக வேறு வழி இல்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் தோன்றலாம், எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் தோன்றி மறைந்து போகலாம். ஆனால் தோன்றிய பிறகு ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுதான் உலகளாகிய அந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தோடு பொருத்தி பாட்டாளி வர்க்கம் என்கின்ற அந்த முழக்கம், உலக பாட்டாளிகளே ஒன்றுபடுங்கள் என்ற அந்த முழக்கம் இருக்கிறதா, அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் என்றால் ஒரு பெரிய பன்னீர்குல மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வேளாண்குடி மக்களுடைய கட்சியாக இருப்பதனாலே அந்த கட்சியிலே போய் இணைவதிலும் பணியாற்றுவதிலும் களப்பணியாற்றுவதிலும் குறிப்பாக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அருகில் இருந்து அவர் சொல்லுகிற அரசியல் பணிகளை செய்வதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு என்ற முடிவோடு இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் 87 அகவை இப்போ 10 நாட்களா அருகிலிருந்து பார்த்து கொண்டு அவ்வளவு மன வருத்தம் அழுத்தம் எனக்கே
வருகிறது என்றால் அந்த கட்சியினுடைய நிலையை பார்த்து பூம்பகர்ல மகளிர் மாநாட்டிற்கும் போய் பார்த்தேன். அதே போல பொதுக்குழுவிலையும் முதல் வரிசையில் அமர்ந்து நிகழ்வுகளை கண்காணித்தேன். ஐயாவுடைய அந்த உடலியல் சூழல், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான நிலையெல்லாம் இப்போ நமக்கே இப்படி இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் என்பதை வெளியே சொல்ல முடியாது. இந்த நிலையில் அவருடைய நிழலில் இருந்து அரசியல் பணியாற்றுவதே சிறந்த பணியாக, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த இலக்கிய அடிகளுக்கு ஏற்ற வகையிலே அமையும் என்ற நம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னையும் இணைத்து கொண்டு, என்னோடு களப்பணியாற்றிய தோழர்களும் இணைத்து கொண்டு இன்றைக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணிக்கிறோம். நம்முடைய தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் அருகிலிருந்து பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பையே பெரும் பேராக, வாழ்க்கை யான் பெற்ற பெரும் பேராக கருதி எஞ்சிய காலத்தை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிழலிலே கடத்திவிட எண்ணி அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறேன். மொழி உணர்வு, இன உணர்வு, நாட்டுப்பற்று, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. தமிழ் ஈழம் என்கின்ற உலகத் தமிழர்களுக்கு ஓர் தாயகம் என்ற நம்முடைய இலக்கிலே, நோக்கிலே, கொள்கையிலே, குறிக்கோளிலே எந்த மாற்றமும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டு நடவடிக்கைகள் ஈடுபட்டு களமாடி வருகிறோம். வழக்கம் போல் ஆதரவு தந்த, ஆதரவுன்னா நாம் தமிழர் கட்சி புலம்பெயர் தமிழர்கள் வாரி வாரி வழங்குகிற அந்த திரள் நிதி போல அல்ல. அன்பு, ஆதரவு, உண்மையை நேசிக்கின்ற பாங்கு என்கின்ற அடிப்படையிலே உண்மையான தமிழ் தேசிய கள போராளி வியனரசு என்கின்ற நம்பிக்கையிலே தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் இன உறவுகளும் அன்பு காட்ட வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை இரு கைகளையும் கூப்பி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.